நண்பர்களே, இந்த பெண்ணுக்கு வயது வெறும் 16. ஆனால் அவர் செய்த சாதனை பல பெரியவர்களின் கனவாகவே இருக்கிறது. எப்படி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹனி வாய்ஸ். தோழிகளே, 16 வயதில் பலர் பள்ளி நண்பர்கள், காதல், பொழுதுபோக்கு என்று கனவு காணும் நேரத்தில் ஒரு இந்திய பெண் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏஐ நிறுவனத்தை உருவாக்கி உலகையே திரும்பி பார்க்க வைத்தார். அந்த இளம் சாதனையாளர் தான் பிராஞ்சலி அவஸ்தி. பிராஞ்சலி இந்தியாவில் பிறந்தார். பின்னர் தனது குடும்பத்துடன் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்திற்கு குடிபெயர்ந்தார். அவரது தந்தை ஒரு கணினி பொறியாளர். சிறு வயதிலிருந்தே தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வம் வருவதற்கு அவரது தந்தையே முக்கிய காரணம். 7 வயதிலேயே அவர் கோடிங் கற்க தொடங்கினார். அந்த வயதில் பல குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது பிராஞ்சலி கணினி மொழிகளை கற்றுக்கொண்டிருந்தார். 11 வயதில் அவர் புளோரிடா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி ஆய்வகத்தில் இன்டர்ன்ஷிப் செய்தார். அங்கு மெஷின் லேர்னிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஆராய்ச்சிகளில் பங்கேற்றார். அந்த அனுபவம் அவரது வாழ்க்கையை மாற்றியது. ஆராய்ச்சியாளர்கள் இணையத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான தகவல்களை தேடி நேரத்தை வீணடிப்பதை அவர் கவனித்தார். அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் உருவானது. அதன் விளைவாக வெறும் 16 வயதில் டெல் ஏஐ என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இந்த தளத்தின் நோக்கம் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் இணையத்தில் உள்ள தகவல்களை வேகமாக கண்டுபிடித்து ஒழுங்குபடுத்தி சுருக்கமாக பெற உதவுவது. அவரது யோசனை முதலீட்டாளர்களை கவர்ந்தது. டெல் ஏஐ நிறுவனம் சுமார் 4.5 லட்சம் அமெரிக்க டாலர் முதலீட்டை பெற்றது. சில ஆண்டுகளிலேயே நிறுவனத்தின் மதிப்பு சுமார் 100 கோடியாக உயர்ந்தது. இவ்வளவு இளம் வயதில் இந்த சாதனையை படைத்ததால் உலகம் முழுவதும் அவரது பெயர் பேசப்பட்டது. பின்னர் அவர் கணினி அறிவியலில் தனது கல்வியை தொடர்ந்தார். இன்று ஏஐ துறையில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். நண்பர்களே, பிராஞ்சலின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. வெற்றி பெற வயது தேவையில்லை. பெரிய கனவு, தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் ஆர்வம், விடாமுயற்சி இருந்தால் போதும். 16 வயதில் காதலை பற்றி கனவு காணும் பெண்களின் மத்தியில் பிராஞ்சலின் உலகத்தை மாற்றும் தொழிற் சட்டத்தை பற்றி கனவு கண்டார். அந்த கனவுதான் இன்று அவரை கோடிக்கணக்கான இளைஞர்களின் முன்மாதிரியாக மாற்றியுள்ளது. வயது வெற்றியை தீர்மானிப்பதில்லை, உங்கள் முயற்சி தான் தீர்மானிக்கிறது. ஒரு பெண் குழந்தை பிறந்தார். சிலர் இன்னும் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இன்று உலகம் பாராட்டும் பிராஞ்சலி அவஸ்தி கூட ஒரு பெண் குழந்தை தானே. அவளை வெறுத்திருந்தால், அவளின் திறமையை யாரும் நம்பவில்லை என்றால், இன்று உலகம் பேசும் அந்த சாதனை நடந்திருக்குமா? ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஒரு சுமை அல்ல, ஒரு வாய்ப்பு. அவளுக்கு அன்பும் கல்வியும் கிடைத்தால் ஒரு குடும்பத்தையே அல்ல, ஒரு நாட்டையே உயர்த்த முடியும். பெண் குழந்தையை யாரும் வெறுக்காதீர்கள். பெண் குழந்தையை வெறும் அழகுக்காகவோ ஆசைக்காகவோ மட்டும் பார்க்காதீர்கள். அவளுக்குள் ஒரு விஞ்ஞானி இருக்கலாம், ஒரு தலைவர் இருக்கலாம், உலகத்தை மாற்றும் ஒரு சாதனையாளர் இருக்கலாம். இன்று உலகம் பாராட்டும் பல சாதனைகளின் பின்னால் ஒரு பெண்ணின் கனவும் உழைப்பும் இருக்கிறது. பெண் குழந்தையை மதியுங்கள். அவள் ஒருவரின் ஆசையை நிறைவேற்ற பிறக்கவில்லை, உலகத்தை மாற்ற பிறந்தவள். ஒரு பெண் குழந்தையின் கனவு உலகத்தை மாற்ற முடியும் என்பதை இந்த கதை நிரூபிக்கிறது. இந்த செய்தி அதிகமான மக்களை சென்றடைய வீடியோவை லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. பை பாய்.